What is special hair weakening powder? See, actually the speciality is it is meant only for women. Okay. That is the speciality of the product. அது தவிர அது ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு விமன் ஃபோக்குக்கு இருக்கிறத இது வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிறது. ஓகே. அதுவும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாமல் இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இது கொடுக்கறது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த ஹேர் வீக்கனிங் பவுடர் அப்படின்னா ஜென்ரலா வந்து முகத்துல அதிகப்படியான முடி இருக்கிறது, இல்ல கைகள்ல கால்கள்ல வந்து பெண்களுக்கு அதிகப்படியான முடி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான். எந்த வயசுல இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் மூலமா வருதா, இல்ல இதுக்கு தனி காரணங்கள் இருக்கா? என்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலி வந்து வயசு அப்படிங்கிறது நார்மலி பியூபர்ட்டி ஏஜ் அட்டென்ட் பண்ற சமயத்துல இது பிரச்சனைன்னு கிடையாது. அப்பதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா முடியெல்லாம் ஒரு பாடிலி ஹேருங்கிறது ஒரு பியூபர்ட்டி ஏஜ்ல எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஏஜ்ல இருக்கிறது காமன். குழந்தை பிறக்கும் பொழுது சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனை அது முதுகில் இருக்கும், அதாவது நெற்றியில் இருக்கும், அது கருப்பாக தெரியும் அந்த ஏரியா மட்டும். நார்மலாக கம்ப்ளெக்ஷன் நல்லா இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த முடி இருக்கிற முன்னெற்றியெல்லாம் பார்த்தா கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி முதுகும் தனியாக கருப்பாக இருக்கும். நல்ல ஃபேராக இருக்கிற குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. as long as they are kids and infants it is not a problem. இது எப்போனாக்கா இது வளர வளர வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இப்போல்லாம் வந்து ஸ்கூல் கோயிங்கில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற சின்ன சின்ன கேர்ள்ஸ்க்கு கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலெட்ஜ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மட்டும் இருக்கே அப்படிங்கிறது ஒரு தெரியறது. ஈவன் ஸ்மால் கிட்ஸ் அவங்களும் சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைக்கே வந்து இது ஒரு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீதி பேர் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை வயசு அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி, எந்த வயசுக்கு அப்படின்னு. ஸோ வயசுங்கிறது யூ cannot ஃபிக்ஸ் த ஏஜ் ஃபார் இட். இது எந்த வயசில் வந்தாலும் ஒரு பெண் அப்படின்னா இது வந்து ஃபெமினிட்டிக்கு ஆப்போசிட். ஆமாம், வயசு எதுவானாலும் இருக்கட்டும். வயசுங்கிறது டீனேஜாக இருக்கலாம். வயசுங்கிறது இப்போ வந்து டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை விட எப்படி வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சேம் ப்ராப்ளம் மெனோபாஸ்லேயும் வருது. நிறைய பேர் வந்து 60+ இந்த மாதிரி பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி பியூபர்ட்டி இஸ் அ காமன் ஏஜ், எல்லாருக்கும் அதெல்லாம் வருதுங்கிறது காமன். அப்போ வந்து அந்த ஏஜில் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ஒரு above 50, above 60 அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் பாடிலி ஹேர் வரும்பொழுது அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறவங்களுக்கான காரணங்கள் என்னென்ன வயசுல வருது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? ஆக்சுவலி வந்து காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தா இது வந்து முதல் காரணம் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது வர்றது காமன். வேற இப்போ வர எல்லாருக்கும் ஒரு சடனாக ஒரு 20-25 வயசுக்குள்ள வருது, 50 வயசுல வருது. இதெல்லாம் வருது வந்து அவங்களோட இதெல்லாம் சடனா வருது. சரி, இட்ஸ் நாட் முதல்ல இருந்து அது ஜாஸ்தியாகிறது கிடையாது. ஓகே. சடனா வரதுக்கான ரீசன் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சைக்ளிக் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு.
அது எதனாலன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் தே கோ ஃபார் சம் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடிலி ஹேர் வந்து வர ஆரம்பிக்கிறது. இதில் வந்து த வேர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் அவங்களுக்கு வந்து பாடிலி ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது அவங்க எதிர்பார்க்காத ஒரு வயசில். அதே சமயத்தில் தலைமுடி நிறைய கொட்டும். ஓ, உடம்புல முடி வளரும், தலையில முடி கொட்டும். ஓகே. ஸோ வேர் யூ ஹாவ் டு ஹாவ் அது குறையிறது, நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல வளர்றது. இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ரியல் இஷ்யூ தான் எல்லாருக்குமே. கண்டிப்பா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிறைய மெத்தட்ஸ் இதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றது எப்படின்னா, அவங்களுக்கு சரியாகணும், அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு ட்ரை பண்றது. இமீடியட்டா எனக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தே கோ ஃபார் ஹேர் ரிமூவர்ஸ். அது வந்து ஐ மீன் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கெமிக்கல் பேஸ்டு தான். அந்த ரிமூவர் யூஸ் பண்ணி தட் மூமெண்ட் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இது என்னன்னா அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ரிமூவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றச்சே அவங்கள அறியாம அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா போயிடுறது and fast growth. Okay. So the rate of growth becomes more. அதே சமயத்தில் அது டார்க் அண்ட் திக்காவும் மாறிடுறது. இட் becomes a big issue அந்த சமயத்தில். Some people they go for hair removers. சில பேர் like threading, waxing, cold wax, hot wax இந்த மாதிரி வெரைட்டிஸாக இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் சம் தே டூ இட் பை தெம்செல்ஸ். சில பேர் வந்து இதுக்கு வந்து பார்லருக்கெல்லாம் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் அதோட க்ரோத் ரேட்டை அவங்கள இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நான் போய் அதை கியூர் பண்றேன்ற பேர்ல போய் அதிகமாகிட்டு வந்து அது வந்து அந்த நிமிஷத்துக்கு அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்ஸ்டன்ட்டா கிடைக்கிறது. see the relief they get it immediately. அந்த நிமிஷம் அது போகிறது. ஆனா தெரிஞ்சே அவங்க அதை செஞ்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். இதுல என்னன்னா ஒண்ணு வந்து இதை வந்து ரேட் growth ஜாஸ்தியாகுது, திக்காருது, டார்க்காருது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஒரே ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னன்னா இதை மாதிரி செஞ்சுக்கும் போது காஃப் மசில்ஸ்லாம் வந்து தே ஃபைண்ட் ஒரு பிளாக் டாட்ஸ் எல்லாம் முதல்ல வருது. சரி, அது என்ன ஆகும், that becomes ingrown hair. எப்போ வந்து வெளியில வர முடியாம இருக்கிற சமயத்துல some follicles they start growing inside. so அந்த மாதிரி வந்து போகும் பொழுது very rarely it ends up with some nervous problem. அதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனையினால உங்களுக்கு வந்து இந்த பாடிலி ஹேர் இருந்தாலும் அதுல வந்து ரிமூவர்னு போனா இட் இஸ் அகெயின் growing தான். ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணினது இதுதான். ஆக்சுவலி ஐ திங்க் நான் முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 1996ல நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்போ மார்க்கெட்லலாம் இருந்தது. ஆனால் இல்லாத ஒன்று நம்ம செய்யணும், யாருக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத அண்ட் ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு. இது இப்போ எங்களோட ப்ராடக்டில் இந்த ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர் ஃபார் விமன் அப்படிங்கிறது இந்த பேர் வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்? எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு கெட் ரிலீஃப், உங்களுக்கே வந்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா என்ன நினைப்பேங்க, ஐ ஹாவ் அன்வான்ட் ஹேர்னா ஐ ஷுட் கெட் ரிலீஃப், ஐ ஷுட் கெட் அ ரிமூவர், அப்படிதான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வந்து ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அது வந்து ரிமூவர் அப்படின்னு இருந்தாதான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ரிமூவர்ங்கிறதே அகெயின் இட் இஸ் க்ரோயிங் வரும்போது தட் இஸ் நாட் எ சொல்யூஷன். ஸோ வாட் ஐ தாட், இது மாதிரி இல்லாம பெர்மனண்டா சொல்யூஷன் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டை வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு.
இது வந்து எந்த வயசுக்கு அப்படின்னு பேசலாம். இப்போ இப்போ இந்த ஹேர் வீக்கனிங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த முடி உதிர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? சி ஆக்சுவலி அதுக்கு தான் இதுக்கு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சேன்னு சொன்னேன். ம் ஐ ஹவ் நெவர் நேம்ட் இட் அஸ் அ ஹேர் ரிமூவர். ஃபைன். ஹேர் வீக்கனிங். ஆமா ஆமா. ஸோ இது வந்து ரிமூவர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவைனா இது ரிமூவ் ஆகவே ஆகாது. ம் இட் இஸ் நாட் எ ரிமூவர். ஆமா இட் வீக்கன்ஸ் த ஹேர். ஆமா. எதுக்காக அப்படின்னா த ஸ்கின் நீட்ஸ் த ஹேர். ஹேர் இஸ் அ மஸ்ட். அப்படியே வந்து ரிமூவ் பண்ணினாலும் இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்கின். இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன். ஸோ வி நீட் த ஹேர். ஆனா that will become invisible. ஓகே. ஸோ விசிபிளா இருந்தாதான் இதெல்லாமே பிரச்சனை. when it becomes invisible the problem is solved. முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இது வந்து சாஃப்ட் ஆக்கிடும். இந்த முடி வந்து இருக்கிற ஏரியாஸ்ல எல்லாம் இதை உபயோகப்படுத்தும் பொழுது அது சாஃப்ட் ஆக்கும். அதே சமயத்துல ஸ்கின்னும் சாஃப்ட் ஆயிடும். ஸோ திக்கா இருக்கிற முடியும், கருகருன்னு இருக்கிற முடியும் தின்னா மாறும். ஓகே. சி அந்த மாறுற ஸ்டேஜ் எவ்வளவு நாளாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி த டார்கெட்டட் ஏஜ் குரூப் முதல்ல ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் பியூபர்ட்டியை கன்சிடர் பண்ணி 11 to 13 years. சரி. ஏன்னா அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு தான் தே ஃபேஸ்டு த ப்ராப்ளம் ஆஃப் பினஃபார்ம் டிவைடர்ஸ் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போடும் பொழுது தே வாண்டட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி பண்ணும் பொழுது த எஃபெக்ட் வாஸ் 3 to 6 months ஃபார் தெம். ரெகுலராக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணினா 10 நாள் யூஸ் பண்ணினா அதில் முடி பிரச்சனையெல்லாம் தீந்துருமா அப்படின்னு கேட்டால் அது முடியவே முடியாது. நாங்களே வந்து இதை 4 பேக்கெட்டாக பண்ணி ஒரு பவுச்சில் போட்டு தான் விற்கிறோம். சி எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு பை அவங்க வந்து இந்த 4 பேக்கெட் இருக்கிற ஒரு பவுச்சை தான் வாங்கி ஆகணும். இட்ஸ் அ கம்பல்சரி ஃபார் தெம். எதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 பேக்கெட் அவங்களுக்கு 3 monthsக்கு வரும். 3 monthsக்கு யூஸ் பண்ணால் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது தே வில் கெட் த பெனிஃபிட் ஆஃப் 60% ரிலீஃப் ஃப்ரம் த பிரச்சனை. 60% தான் சொல்ல முடியும் இல்லையா? இது எல்லாமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இது எல்லாமே யாரெல்லாம் வந்து அதர் சோர்சஸ் மாதிரி இந்த ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணாமல் த்ரெட்டிங் அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிற இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் எப்படி எவ்வளவு நாள் ஆகும்னாக்கா 6 months மேக்ஸிமம். சரி. அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ்லாம் செட் ஆகும். ஓகே. ஆனால் அதுவே இவங்க வந்து மற்றதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவங்க மறுபடியும் யூஸ் பண்ணாம இருக்கவும் மாட்டாங்க. அதெல்லாத்தையும் அவங்க வந்து தே வில் ட்ரை டு கண்டினியூ. அதனால வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா இன்கேஸ் அவங்க வந்து இப்போ த்ரெட்டிங்கோ வேக்சிங்கோ இல்லை வாட் எவர் தே ஆர் யூஸிங்னா இதையும் அது பேரலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ ஃபேஸ்ல இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸ் வந்து பிரைட் ஆயிடும். சரி. அது ஒரு அடையாளம் உங்களுக்கு வந்து இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்கு. வேறஸ் அது வந்து இவங்களுக்கு வந்து மற்றபடி இப்போ அப்பர் லிப் லோவர் லிப் இதிலெல்லாம் எப்படி தெரியும்னா இவங்க வந்து வேக்சிங்கோ த்ரெட்டிங்கோ செஞ்சுக்கிறவங்களா இருந்தால் ரெகுலராக அவங்களோட டியூரேஷன் வில் பி எக்ஸ்டெண்டட். இப்போ மந்த்லி ஒன்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 days 45 days வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். See this will be இந்த இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது யூ வில் ஸ்டாப் கோயிங் இன் ஃபார் இது எதர் வேக்சிங் ஆர் யூசிங் ரிமூவர் ஆர் த்ரெட்டிங் எது ஆனாலும் நீங்கள் வந்து அதை நிறுத்திடுவீங்க. ஆனால் இது ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் உபயோகப்படுத்தணும். இட் ஷுட் கம் ஆஸ் எ ரொட்டீன் ஜஸ்ட் லைக் டேக்கிங் பாத் யூ ஹாவ் டு யூஸ். அது ஓகே மேம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
இதுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் த்ரெட்டிங்கும் பண்ணுவேன், வேக்சிங்கும் பண்ணுவேன், மற்றதையும் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணலாமா? அதனால எந்த இதுவும் அட்வர்ஸ் எஃபெக்டும் கிடையாது. கிடையாது. ஓகே. See, the adverse effect what is going to happen out of threading or waxing or whatever remover is the same, is fixed as it is. But இதனால எந்த விதமான adverse effectum வராது. In fact, it is making it thin. So அதை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. என்னோட क्वेश्चन என்னன்னா, இதுல நீங்க இன்கிரிடியன்ட்ஸ்ல ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்ப ப்ராப்பரா நம்ம கொடுத்தா மட்டும் தான் அந்த வீக்கனிங் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இதுல மெயினா இந்த வீக்கன் பண்றது எதுன்னாக்கா, இப்ப நான் இங்க கொண்டு வரல, ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரோடு ஓரத்துல எல்லாம் குப்பைமேனி கீரை. ஆமா, அந்த குப்பைமேனி கீரை அதுதான் வந்து மெயின் ரா மெட்டீரியல் இதுக்கு. அது எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அந்த மாதிரி ஸ்கின்னை சாஃப்டா ஆக்கிடும் முதல்ல. சோ அந்த குப்பைமேனி கீரை, கோரைக்கிழங்குன்றது இங்க இருக்கு. இந்த கோரைக்கிழங்கும் ஒரு வேர் தான். இது என்னன்னா, ஒரு நம்ம பாடியில அந்த பவுடர் சாதாரணமாவே அந்த பவுடர் இருந்ததுன்னா, ஜஸ்ட் கோரைக்கிழங்கு பவுடர் மட்டும் எடுத்து நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே தேய்ச்சு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் தின்னா மாறும். அதுவுமே வந்து அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அதுக்குமே இருக்கு. குப்பைமேனி கீரை தான் மெயின். குப்பைமேனி கீரை, கோரைக்கிழங்கு, அதே மாதிரி நம்ம விரலி மஞ்சள். விரலி மஞ்சளுக்கு எஃபெக்ட் என்னன்னாக்கா, அது வந்து சாஃப்ட் ஆக்கும் ஸ்கின்னை. சாஃப்ட் ஆக்குற மாதிரி ஆக்கி அது வந்து தின்னா அந்த முடிய செய்யற ஒரு எஃபெக்ட் அதுக்கு இருக்கு. அதுதான் வந்து வீக்கன் பண்ணுது இல்லையா? வீக்கன் பண்றது குப்பைமேனி கீரையும் கோரைக்கிழங்கும் தான். அதுக்கப்புறம் நித்திய மல்லியோட வேர். வேர் எந்த வேர், இப்போ வெட்டி வேரும் சரி, நித்திய மல்லி வேரும் சரி, எந்த மாதிரி ஒரு வேரை யூஸ் பண்ணாலும் நீங்க பவுடரோட கலந்து, எனி பவுடர் அதுல கலந்து இந்த மாதிரி வேரெல்லாம் இருந்ததுன்னா அதை உடம்புல தேய்ச்சி குளிக்கும் போது ஆப்போசிட் சைட்ல தேய்ச்சிங்கன்னாக்கா ஸ்லோலி வந்து இந்த மாதிரி முடியெல்லாம் இருந்தா கண்டிப்பா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனா நித்தியமல்லி வேர் வந்து இன்னும் கொஞ்சம் குவிக் எஃபெக்ட். ஓகே. ஸோ அதனால வந்து நித்தியமல்லி வேரும் இதுல சேர்க்கிறோம் நாங்க. நித்தியமல்லி வேர், விரலி மஞ்சள், குப்பைமேனி, கோரைக்கிழங்கு, இதனாலும் ஈக்குவலா இது என்ன வெயிட்டோ அதே வெயிட் தான் மீதி எல்லாம் மூணும். ஸோ இந்த நாலுமா சரிவிகிதமாக கலந்து அந்த பவுடர் கூட ரொம்ப நைஸா இல்லாம அரைச்சு அதில் கூட கொஞ்சம் நாங்க பயத்தம் பருப்பு கொஞ்சம் கலந்துருவோம். ஏன்னா ஸ்மால் சில்ட்ரன் கொடுக்கும்பொழுது அது அந்த ஒரு எரிச்சல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. இதை வந்து உபயோகப்படுத்துற விதம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ இன்ஃபன்ட்ஸ், பேபிஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா, கொஞ்சம் நிறைய வாட்டர்ல குழைச்சு முதுகில் இருந்ததுன்னா ஃபுல்லா அப்படியே ஒரு பிக் லெவல்ல பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ½ வச்சு நீங்க வந்து அப்படியே பீல் ஆஃப் மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 10 days வலிக்காதா? வலிக்காது. அது இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னா முதல்ல கொஞ்சம் ஆயில் ஏதான தடவிக்கலாம், இல்ல வெண்ணெயை கூட தடவிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் தடவிட்டு அதுக்கு மேல இதை போட்டா எடுக்கும்போது ஈஸியா எடுக்க முடியும், வலிக்காது. ஆக்சுவலா இது வந்து வலிக்காது. இப்போ பெரியவங்களானா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னா ரெகுலரா அவங்க குளிக்கும் பொழுது அவங்க ஆஃப்டர் ஃபினிஷிங் தேர் பாத் இதை மொத்தமா ஹோல் பாடியா போட்டுக்கோங்க, பவுடர் மாதிரி. ஓகே. பட் இது யூஸ் பண்ணும்போது சில பேரோட கேள்வி என்னவா இருக்கும்னா, இதை நீங்க முகத்துல போடுங்க அப்படின்னு சொல்றீங்க, ஐப்ரோஸ்லாம் பட்டா ஐப்ரோ உதிருமா, ஆப்வியஸ்லி கேட்பாங்க, ஐலாஷஸ் உதிருமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க வந்து முகத்துல போடும்பொழுது ஐப்ரோஸ், ஐலாஷஸ், தலைமுடி எதில் பட்டாலும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆஃப்டர் பியூபர்ட்டி, இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்த முடி மட்டும்தான் இது எடுக்கிறது இல்லை, வீக்கன் பண்றது. ஓகே, வீக்கன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பயம் வேண்டாம், அது தொடர்ந்து யூஸ் பண்ணணும், அந்த பேஷன்ஸ் வேணும். பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10 வயசு 12 வயசுன்னு அந்த மாதிரி கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி 50 வயசு 55 வயசுன்னு ஆஃப்டர் மெனோபாஸ் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. See the thing is, அவங்க வந்து இந்த வயசுக்கு மேல அவங்க வந்து ஒரு
த்ரெட்டிங்கோ இதெல்லாம் பண்ணிக்க முடியாது, வேக்சிங்கோ செஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அவங்க உபயோகப்படுத்துறது. அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் குயிக்காக எஃபெக்டிவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி 2-3 தடவை போட்டுட்டு, எஸ்பெஷலி அப்பர் லிப் அண்ட் லோவர் லிப் மட்டும் இருக்கும்போது ஹோல் ஃபேஸும் போட்டு வாஷ் பண்ணினாக்கா அவங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்டுங்கிறது இதே மாதிரி தான் ஒரு 4 மாதம் ஆகும். இது நம்ம யூஸ் பண்ணனால நமக்கு வந்து ஹேர் வீக்கனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட கலரும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்கின்னோட கலர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஹிடன் கம்ப்ளெக்ஷன் தானே. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரியல் இஷ்யூ. கண்டிப்பா. ஸோ இந்த எபிசோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த தொழில் முனைவோருக்கான பயிற்சி. இதே ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தான் உபயோகப்படுத்தணும்ன்றது இல்ல. கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே இதை உபயோகப்படுத்தலாம். எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லைன்றவங்க உபயோகப்படுத்தினா கூட திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்கின். ஓகே, கலர் நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு சாஃப்ட்னஸ், அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் எல்லாமே. நீங்க அதுதான் அது முக்கியம். அண்ட் எஸ்பெஷலி அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது நல்லா இருக்கும். ஓகே, சோ அவங்க எல்லாரும் அதாவது இட் இஸ் நாட் ப்ராப்ளம் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட்னு கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதனால நான் இதை உபயோகப்படுத்துறேன்னு கிடையாது. பிரச்சனை இல்லாம இருந்தாலும் கேர்ள்ஸ் எல்லாருமே இதை உபயோகப்படுத்துறது நல்லது, யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிக்கலாம். அதே